அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு என்ற ரீதியில் இன்றைய தினம் உண்மையிலே ஒரு காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு விடயமும் சுவாரஸ்யமான ஒரு விடயமும் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய விடயம் என்பதற்கு அப்பால் அறிந்தோ அறியாமலோ நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகின ஒரு சப்ஜெக்ட், ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் கதைக்க இருக்கின்றோம். அந்த வகையில் தொழில்நுட்பம் என்ற ரீதியில் உண்மையிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடய தலைப்பும் இதுதான். தொழில்நுட்பம் என்ற விடயம் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்கலாம் என்று இருக்கின்றோம். அது என்ன தொழில்நுட்பம்? தொழில்நுட்பம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம். ஐடின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இந்த தொழில்நுட்பம் என்று சொல்வது உண்மையிலேயே அது எங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு சில தசாப்தங்களுக்கு முன்பே வந்திருந்தாலும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்கா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு 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 இன்றியமையாத விடயமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பங்கள் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு பரிணாமங்களை எடுத்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளாக இன்று மனிதனின் வாழ்க்கையில் அந்த கற்பனையில் கூட நினைக்காத விடயங்கள் எல்லாம் தொழில்நுட்பத்தினூடாக வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அடிப்படையில் ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால், நாங்கள் எல்லோரும் எங்களை அறியாமலேயே தொழில்நுட்பம் என்ற ரீதியில் உட்பட்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இன்று உலகத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போன் என்பது இல்லாமல் என்றது இருக்காது. எல்லோரிடமும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும். அந்த ஸ்மார்ட் போனுக்குள் உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தொடக்கத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த சாதாரண பட்டன் மொபைல் போன்கள் வந்த நேரம், புதிதாக இந்த ஸ்மார்ட் போன் வந்த பொழுது பலர் அதனை விரும்பவில்லை. இது எங்களுக்கு பாவிப்பதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதாக எல்லாம் உணர்ந்தார்கள். குறிப்பாக அந்த கொஞ்சம் வயது போனவர்கள் அந்த போனை பாவிப்பதே இல்லை. ஆனால் இன்று எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக 60, 70, 80 வயது முதல் உள்ள சகலருமே ஸ்மார்ட் போனை ஒரு சாதாரண விடயமாக பாவித்து கொண்டு போகிறார்கள். அதில் ஒரு புதுமையான விடயம் அல்ல. ஆனால் ஒரு ஸ்மார்ட் போனை பாவிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு தொழில்நுட்பம் பிரபலங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு அப்பால் அந்த ஸ்மார்ட் போனே ஒரு தொழில்நுட்பம், அது வேறு விடயம். ஆகவே இந்த தொழில்நுட்பத்துக்குள் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது காலத்தின் கட்டாயம். அது நாங்கள் கட்டாயம் அந்த தொழில்நுட்பத்துக்குள் நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சிலர் சொல்லலாம், என்னதான் புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நாங்கள் இந்த பழைய விஷயங்களை மறக்கக்கூடாது என்ற விஷயங்கள் சொல்லினோம். அது உண்மைதான், பழைய விஷயங்களை மறக்கக்கூடாது. ஆனால் தொழில்நுட்பம் என்ற ஒரு ரீதியில் புதுமையாக ஒன்று இடம்பெறும் பொழுது அதை நாங்கள் அறிந்து அந்த விடயத்திற்குள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது ஒரு காலத்தின் தேவை, கட்டாயம் அது நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் இந்த தொழில்நுட்பம் என்ற ரீதியில் உலகத்தில் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு அறிமுகம் செய்த முதலாவது நாடு என்ற ரீதியில் உண்மையிலேயே அமெரிக்கா தான் சொல்ல வேண்டும் தொழில்நுட்பத்தில். அதன் பிற்பாடு நிறைய நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், பல நாடுகள், ஜப்பான், சைனா எல்லாத்தின் விட மேலதிகமாக இப்பொழுது இந்தியாவும் தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான இடத்தில் தான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தொழில்நுட்பத்துக்கென்று தனியே நான் உண்மையிலே நேரடியாக கண்ட விடயம் ஒன்று, இந்தியாவில் இந்த ஐடி கம்பெனிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நிறைய இடங்களில், குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சி, மதுரைக்கு போகிற இடங்களில் பெரிய பெரிய இந்த ஃப்ளட்ஸுகள் மாதிரி நிறைய கட்டிடங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அப்பொழுது நான் பலரிடம் கேட்ட பொழுது இவ்வளவும் ஐடி கம்பெனிஸ் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் எங்கள் நாடெல்லாம் அங்கு இருக்கின்றது என்ற விஷயங்களை. ஒவ்வொரு ஐடிஸ் கம்பெனிஸிலும் குறைந்தது 500 முதல் 1000, 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய ஐடி கம்பெனி, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா இப்படியான இடங்கள் ஐடி கம்பெனி எல்லாம் இந்தியாவில் நிறைய இருக்கு. இதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நிறைய இருக்கலாம் ஐடி கம்பெனி.
ஆகவே இந்த தொழில்நுட்பம் என்ற விடயம் வந்து இன்று நாங்கள் ஒரு ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த இந்தியாவில் இந்த ஐடி கம்பெனிக்கு அப்பால வந்து ஐடி பார்க் தொழில்நுட்ப பூங்காக்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஐடி பார்க் அதனூடாக சாதாரண மக்களுக்கும் தொழில்நுட்ப அறிவை கொடுத்து தொழில்நுட்பம் என்ற ஒரு விடயத்திற்குள் மக்களை உள்வாங்க பண்ணுவது என்பது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விடயம். வந்து எங்கள் இலங்கையும் பொறுத்தவரையில் தொழில்நுட்பத்தில் ஓரளவு முன்னேற்றம் கண்டிருந்தாலும் நாங்கள் இன்னும் தொழில்நுட்ப ரீதியில் பல விடயங்களில் நாங்கள் முன்னேற வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்நுட்ப ரீதியில் வியாபாரத்தில் முன்னுக்கு வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் பார்த்தால் முதலாவது வந்து இப்பொழுது உலகத்தின் பணக்காரனாக இருக்கிறது வந்து டெஸ்லாவின் ஓனர் அமெரிக்காவை சேர்ந்த எலன் மாஸ்க் என்பவர். அண்மை காலங்களில் எல்லோர் வாயிலும் முணுமுணுக்கப்படும் ஒரு பெயராகவும் எலன் மாஸ்க் இருக்கிறார். உண்மையில் எனக்கும் பிடித்த ஒரு பிஸ்னஸ்மேன் எலன் மாஸ்க் தான். அந்த எலன் மாஸ்க் வந்து இப்போ உலகத்தின் பணக்காரனாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு டெக்னாலஜி ரீதியாக வந்து டெக்னாலஜி சொன்னால் நாங்கள் எல்லோரும் தெரியணும், இயந்திரமே இல்லாத காரை உருவாக்கிய பெருமை எலன் மாஸ்க்கு தான் சேரும் டெக்னாலஜி ரீதியாக. அது எல்லாத்தையும் விட நாங்கள் எல்லோரும் முன்பு அறிந்த நாங்கள் இந்த கணனியின் தந்தை என்று சொல்லுவாங்களே, வந்து கணினி தந்தை வேறுவராக இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் அந்த ஓனர் வந்து பில் கேட்ஸ் வந்து உண்மையில் ஒரு தொழில்நுட்ப ரீதியில் வந்து ஒரு பணக்காரராக இருந்தவர். இதனை விட தமிழர் என்ற ரீதியில் கூகுள் சுந்தர் பிச்சை, முகநூல் ஃபேஸ்புக்கிட வந்து மார்க் ஜுபர்க், இப்படியானவர்கள் எல்லாரும் வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியில் வந்து உலகத்திலே பணக்காரரானவர்கள். தொழில்நுட்பம்தான் எதிர்காலத்தில் மனிதனை கொண்டு நடத்தும் என்பது வந்து உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் உண்டு. அது ஏன் நாங்கள் தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய தேவை என்று சொன்னால், உண்மையிலேயே மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல விடயங்களிலும் தொழில்நுட்பம் என்பது வந்து ஒரு ஒரு இன்றியமையாதாக பின்னப்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது காலகட்டங்களில் எடுத்தாலும் பிறப்பு என்பது முந்தைய காலம் போல் அல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களினூடாக வைத்தியசாலைகளில் புதிய தொழில்நுட்ப கருவிகளினூடாக அந்த பிறப்பு என்பது இடம்பெறுகின்றது. அதே போல மனிதனின் இறப்பையும் பார்த்தோம் என்று சொன்னால், கடைசி நேரம் பார்த்தோம் என்று சொன்னால், முன்பில் சொன்னால் ஒரு மனிதன் இறந்தால் ஒரு புதைக்கிறதுக்கு அப்பால் எரிக்கிற ஒரு வழக்கத்தில் இருக்கும் பொழுது மனிதன் எரிப்பது என்பது வந்து ஒரு விறகு அப்படியான விஷயங்களால் செய்யப்பட்டது. இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியால் அந்த மனிதனின் இறப்பு கூட ஒரு செகண்ட்களில் 2 செகண்ட்களில் இலத்திரனியல் அடுப்பினூடாக ஒரு தொழில்நுட்பத்தினூடாக. இதே நான் இந்த 2ஐயும் சொல்கிறேன் என்று சொன்னால், மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த தொழில்நுட்பம் எவ்வாறு பிணைந்திருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அது அந்த மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிற ஒவ்வொரு விடயத்திலையுமே இது தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் குறிப்பாக ஏற்கனவே சொல்லினது போல இந்த மொபைல் ஃபோன்ன்றது வந்து இன்றைக்கு வந்து தொழில்நுட்பத்தில் ஒரு உச்சம். நாங்கள் முன்பு பாவித்த பல விடயங்களை ஒரு தொலைபேசி என்ற ஒரு ஸ்மார்ட் போன்ன்றது வந்து சகல விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதிலும் ஒரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், அந்த தொலைபேசி வந்து உலகத்தின் ஏறத்தாழ அனைவராலும் 99% பாவிக்கப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம். அப்ப இந்த தொழில்நுட்பம் என்று சொல்வதை வந்து நாங்கள் விடுத்து இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் நாங்கள் வாழலாம் என்ற ஒரு நிலை இனிமேல் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இதனால் தான் பலர் அடிக்கடி கூறுவார்கள், எங்கள் எதிர்கால சந்ததியான பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் என்ன பாடத்தை புகட்டுறமோ இல்லையோ, ஆங்கிலத்தையும் தொழில்நுட்பத்தையும் கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த 2ஐயும் கொடுக்கும் இடத்து பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன. இன்னொரு விஷயத்தை நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை ஒன்று அறியணும். இந்த தொழில்நுட்பங்கள் வந்து ஏன் இடம்பெறுகின்றன என்ற விஷயத்தை. உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பங்கள் வருது என்று சொன்னால், புதிய ஒரு கண்டுபிடிப்பு வரும் பொழுது அது ஒரு புதிய தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கணனி என்ற ஒன்று வருது. ஏன் இந்த கணனி வருதுன்னு சொன்னால், மனிதனுக்கு சில வேலைகளை செய்யக்குள்ள கஷ்டமாக இருக்கும், சில வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கும். அப்பொழுது அந்த வேலையை இலகுபடுத்துவதற்காக கணனி என்ற ஒன்றை கண்டுபிடித்தாங்க. சுலபமாக அந்த வேலையை செய்யுது. அப்போது ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய தொழில்நுட்பம்.
அப்ப தொடக்கத்திலே கணனி வரும் பொழுது கூட அந்த கணனிக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய ஒரு கணனியில் அமைத்து நாங்கள் என்ன வேலை செய்வது, இது கஷ்டம் பண்ண மாதிரி. இன்றைக்கு வந்து கணனி இல்லாத துறையே இல்லைன்றான் சொல்லலாம். இப்போ எல்லா தொழில்நுட்பங்களும் வந்து தொடக்கத்தில் வரும் பொழுது மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருந்தாலும் பிற்பட்ட காலங்களில் அதுதான் மனிதனை வைத்து ஆட்டி படைக்கிறது என்ற ஒரு ரீதியில் தான் தொழில்நுட்பங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னால், இந்த தொழில்நுட்பங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இடம்பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாகத்தான் ஒரு தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்பு இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் எல்லோரும் இப்போ நன்கு அறிந்திருப்போம் வந்து இந்த ஊபர் சேவை, ஓலா சேவை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிக்மி, ஜே ரைட், இப்படியான நிறைய சேவைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், மனிதன் பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வாகனங்களுக்கு, முச்சக்கர வண்டியாக இருக்கலாம், காராக இருக்கலாம், இப்படியான வாகனங்களுக்கு வேறு வேறு விதமான கட்டணங்கள் அறவிடப்படுவதை யார் ஒருவன் அவதானித்திருப்பார்கள். அப்பொழுது பார்த்திருப்பான், இதற்கான ஒரு தீர்வு வேணும், ஒரே சமமான கட்டணம், குறைவான கட்டணம் இருக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஊபர், ஓலா, பிக்மி என்ற விஷயங்கள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போலத்தான் இந்தியாவில் இப்போ இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டீங்க வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் என்ற ஒரு ஒரு வெப்சைட் இருக்கு. அது என்னன்னு சொன்னால், அந்த ஆரம்ப காலத்தில் மக்கள் இப்பவும் அப்படித்தான் சாதாரண ஒரு கொள்வனவு விற்பனை முறையில் பொருளோடத்தில் இருக்கும், நுகர்வோர் இடத்தில் இருப்பார்கள். அந்த பொருளை நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கும் இடம் என்பது வந்து நீண்ட ஒரு பிரயாணத்துக்கு உட்பட்டு, அதனால் நிறைய பணம் வந்து செலவழித்து பொருட்களின் விலை கூடுதலாக கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதனை அறிந்த ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி ஃப்ளிப்கார்ட், இலங்கையிலும் வேறு வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கலாம். வந்து அதுல வந்து எல்லா விற்பனையாளர்களும் தங்கள் பொருட்களை கொண்டு வர சேர்த்தார்கள். குறைந்த விலை உள்ள பொருட்களை மக்கள் தெரிவு செய்து வாங்குவார்கள். இவ்வாறாக இதே நான் தொழில்நுட்பத்தில் கூறுகிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் பொழுதுதான் அதற்கான தீர்வாக தொழில்நுட்பத்தினூடாக புதிய கண்டுபிடிப்பு ஒன்று இடம்பெறுகின்றது. இவ்வாறாக நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த தொழில்நுட்பம் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் எதிர்காலம் இல்லை என்ற ஒரு ரீதியில் தான் இந்த தொழில்நுட்பம் வந்து இருக்கும் ஒரு போக்கைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் கூட அந்த ஐடி தொழில்நுட்பம் ரீதியாக வந்த நிறைய பணக்காரர்கள், மேலும் மனிதர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதில் வந்து சுனில் மிட்டாய், ரித்தன் டாடா, முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, இவ்வாறானவர்கள் எல்லாம் வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியில் ஒரு பேசப்படும் மனிதராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழில்நுட்பம் என்ற விடயங்கள் வந்து நான் இதை விட வேறொரு தனி காணொளியில் ஒவ்வொரு வகையான தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் பேசுவதாக எண்ணியிருக்கிறேன். உதாரணத்துக்குன்னு சொன்னால், இப்போ மொபைல் ஃபோன் என்று சொன்னால் அது தனி ஒரு தொழில்நுட்பம். அதை விட ஒவ்வொன்று இப்போ செயற்கைக்கோள் என்று சொன்னால் அது ஒரு தனி தொழில்நுட்பம். அப்படியான தனித்தனி தொழில்நுட்பங்கள் ரீதியாக நான் வேறு ஒரு வீடியோக்களும் கதைப்பதாக இல்லை. இன்று வந்து இந்த பொதுவாக தொழில்நுட்பம் என்று சொன்னால் என்ன, ஒரு புதிய கண்டுபிடிப்புக்காக உருவாக்கப்படும் ஒரு விடயம் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்திலிருந்து நாங்கள் வந்து எங்களை பிரித்தறிய முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் இந்த தொழில்நுட்பம் தான் இன்று மனிதனுக்கு தீய செயல்களுக்கும் வழிவகுக்கும் என்பதை ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமையும் இருக்கத்தான் செய்கிறது. அது என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக இந்த கணனியை கண்டுபிடிக்கிற நிறுவனங்கள் தான் அந்த கணனிக்கான வைரஸையும் கண்டுபிடிக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதே போலத்தான் பல விடயங்களும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முன்பு காலங்களெல்லாம் நாங்கள் ஒரு தொலைக்காட்சி பற்றி எடுத்தோம்னு சொன்னால் பெருத்தால 10, 15, 20 வருடங்கள் பாவிக்கலாம் அந்த தொலைக்காட்சி பற்றி. ஆனால் இன்று நாங்கள் வந்துகிற இந்த எல்இடி தொலைக்காட்சி பெட்டிகளை எடுத்துக்கொண்டால், ஸ்மார்ட் தொலைக்காட்சி பெட்டிகளை எடுத்துக்கொண்டால், அவையெல்லாம் ஆக கூடுதலாக 4, 5, 6 வருடங்களுக்கு உட்பட்டு தான் அவை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அது அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களை தயாரிப்பவர்கள் கூட அவ்வாறு தான் தயாரிக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், நீண்ட கால மனிதனால் பாவிக்கப்படும் பொழுது அவர்களுக்கான விற்பனை, சந்தைப்படுத்தல் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகிவிடும். அதனால் அதன் பாவனை காலங்களே அவ்வாறு தான் தயாரிக்கப்படுகின்றன. அதனால் இந்த தொழில்நுட்பத்தை வந்து சரியான வழியில் நாங்கள் பாவித்தால் அந்த தொழில்நுட்பம் என்பது உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு பிரயோசனமான விடயமாக இருக்கும் என்று
தெரிவித்து கொண்டு இன்றைய காலனியானது இத்துடன் நிறைவேற்றப்பட வருகிறது. தொடர்ந்தும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் வர்ணம் வாகீசன்.